கிளைமேட் வந்து இங்கே மாறிக்கிட்டே இருக்கு. சடனாக வெயில், சடனாக மழை, சடனாக குளிர். ஸோ காலையிலேயே நான் இன்னைக்கு வாக்கிங் கிளம்பிட்டு அப்படியே ஒரு 5 கிலோமீட்டர் நடந்துட்டு அப்படியே போயிட்டுருக்கேன். ஸோ மே 3ஆம் தேதி ஆஸ்திரேலியாவில் எலெக்ஷன். ஆமாம், நம்ம ஊரில் எப்படி பிஜேபி காங்கிரஸ் அந்த மாதிரி இங்கே 2 பார்ட்டி. அதில் என்னென்ன நான் இன்னும் டீட்டெயிலாக நான் இன்னும் பார்க்கல. ஸோ அதை பற்றி அன்றைக்கி தான் இந்த ஸ்கூலில் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். அன்றைக்கி காலையில் வந்து எப்படி, ஏன்னா இங்கே சொல்கிறாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லை. நம்ம ஊரில் ஏன்னா ஆட்டோவில் கத்திட்டு போவாங்க, வண்டி வச்சுட்டு ஸ்பீக்கரில் அலற விடுவாங்க, அடிதடி இருக்கும், நிறையா வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க, நோட்டீஸ் அடிப்பாங்க, நிறைய விஷயங்கள் நடக்கும். வேறு எலெக்ஷன்னாலே இப்போவே ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். 26லேயே நிறையா சண்டை, சோஷியல் மீடியாவில் அசிங்கப்படுத்திக்கிறது, ஒவ்வொரு தலைவர்களையும் அவங்க கட்சி தொண்டர்கள் மாற்றி சண்டை போடுறது, ஸோ தகாத வார்த்தைகள் உபயோகிக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இங்கே ஒன்றுமே இல்லை, ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, நீ இங்கே பாரு, போய் எலெக்ஷன் நடக்கிற இடத்துல போய் பாரு, அப்போ உனக்கு புரியும் எவ்வளோ சைலண்ட்டாக டீசெண்டாக நமக்கு எவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. அங்கே வரவங்களுக்கு எல்லாம் ஃபுட்டும் கொடுப்பாங்க. ஸோ எதிர்கட்சி ஆனால் கூட அவங்க ஃப்ரெண்ட்லியாக பேசி சிரிச்சுட்டு பக்கத்தில் இருந்துட்டு எல்லாரும் ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டிசிப்ளினாக இங்கே நடக்கும். எலெக்ஷன் மாதிரியே இல்லை, ஒரு கேம்பெயின் கிடையாது, ஒன்றும் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் வந்து மே 3ஆம் தேதி பார்த்துட்டு நான் வந்து போகிறேன். ஸோ பாய். 3ஆம் தேதி உங்களுக்கு நான் அந்த வீடியோ காட்டுறேன். எலெக்ஷனில் தெரியல, அலோவ் பண்ணுவாங்களா தெரியல. வீடியோ அலோவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோவில் எடுத்து காட்டுறேன். பாய்.